வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். இன்றைக்கி நம்ம பதிவில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கான ஆணி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த ஆணி மாதம் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியான சூரியன் உங்கள் ராசியான மிதுனத்தில் பயணிக்கக்கூடிய காலம்தான் இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மலையாளத்தில் சூரியன் மிதுனத்தில் பயணிக்கக்கூடிய காலம் அப்படின்றனால இதை மிதுன மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம சேனலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குங்க. அதாவது ஒவ்வொரு ராசி பலன் பதிவின் போதும் பதிவோடைய கடைசியில் சில குறிப்பிட்ட தேதிகளை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ அந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் ஏதாச்சும் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு ராசி பலன் சேனல்லையும் உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படின்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருக்கீங்க, நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி புதன் உங்கள் ராசியிலே இருக்கார். அது மட்டும் இல்லை, சூரியன் குரு உங்கள் ராசி அதிபதி புதனோட சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்கள்லையும் உங்களுடைய தனித்திறமை அப்படின்றது பளிச்சிடும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையிலையும் ஒரு புத்திசாலித்தனத்தோட செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, நிர்வாகம் மற்றும் அதிகாரம் சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்க நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. மார்க்கெட்டிங் ஃபீல்டாக இருக்கட்டும், வாடிக்கையாளர்களோட நேரடியாக தொடர்பு உள்ள துறைகளாக இருக்கட்டும், ஸோ உங்களுடைய தனித்திறமையோட இந்த மாதம் உங்களுடைய வேலை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் கேது கிரகச்சேர்க்கை இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையில் ஒரு தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, படித்து முடிச்சுட்டு புதுசாக வேலை வாய்ப்புக்காக தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி புதன் உங்கள் ராசியிலேயே இருக்கார். கூடவே புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடிய குரு சூரியனும் உங்கள் ராசியிலேயே இருக்கக்கூடிய காரணத்தினால திறமைக்கு ஏற்ற ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்றது நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்துக்கள் வாங்குவதற்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசி அதிபதி புதன் உங்கள் ராசியிலேயே இருக்கக்கூடிய காரணத்தினால வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் அப்படின்றது கொஞ்சம் இந்த மாதத்தில் அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலர் உங்கள் சுய ஜாதகம் பலமாக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக இந்த வீடு, வண்டி, வாகனங்கள் அப்படின்றது வாங்கலாம். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் கேது கிரகச்சேர்க்கை இருக்கக்கூடிய காரணத்தினால வீடு, இடம் விற்கணுன்ற எதிர்பார்ப்புகளோடு இருக்கீங்க, பழைய வண்டி விற்கணுன்னு எதிர்பார்ப்புகளோடு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் விற்பனை செய்வதற்கும் ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் வாங்கிறதுக்கும் ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மாணவர்கள் கல்வி அப்படின்றதும் இந்த மாதத்தில் உங்கள் ராசியிலேயே புதனும் குருவும் சூரியனும் அப்படின்னு சேர்ந்துட்டு இருக்க இந்த முக்கூட்டு கிரகச்சேர்க்கை இருக்கக்கூடிய காரணத்தினால கல்வி அப்படின்றதும் சிறப்பாகவே இருக்குது. நிச்சயமாக இந்த மாதத்தில் ஒரு நல்லா படிப்பீங்க, நல்ல பேரை வாங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கு வாய்ப்புகள் புதுசாக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னதான் இந்த வருஷம் உங்களுக்கு குரு பலன் அப்படின்றது இல்லாமல் போனாலும் களத்திர காரக கிரகமான சுக்கிரன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருக்குது. அதாவது சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கார், செவ்வாய் தைரியஸ்தானம், வீரியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த களத்திர காரக கிரகங்கள் சாதகமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால நிச்சயமாக இந்த மாதம் அதற்கான முயற்சிகள் அப்படின்றது தாராளமாக எடுக்கலாம். அதே மாதிரி நீண்ட நாளாக குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கவங்களும் நிச்சயமாக அதற்கான முயற்சிகள் அப்படின்றத எடுக்கலாம். தாராளமாக இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது சாதகமாக இருக்குது. ஆல்ரெடி குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியும் உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் ரொம்பவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். உங்கள் பேச்சுக்கு அவங்க அடிபணிவாங்க, உங்கள் பேச்சுக்கு தலையாட்டுவாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லலாம்.
பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னாலே மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லியே பழக்கப்பட்டவங்க. அடுத்தவங்களுடைய ஆலோசனையை கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதன் அடிப்படையில் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்கள் பேச்சை கேட்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வருமானம் பொருளாதாரம் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வருமானம், உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஒரு வருமானம் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி ராகு அப்படின்ற கிரகச்சேர்க்கை இருக்கக்கூடிய காரணத்தினால குடும்பத்தில் ஒரு வித சுபகாரியங்களுக்கு ஒரு பயண செலவுகளோ இல்லை உங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியத்திற்கான செலவுகளுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் சொல்லலாம். அடுத்ததாக இந்த ராசியில் மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த ராசிக்காரர்களாக இருப்பீங்க. இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் நீங்கள் தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அப்படின்றவங்க ஒரு புனித யாத்திரைகளுக்கு, வீட்டில் ஒரு சுபகாரியங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சுப செலவுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எந்த ஒரு விஷயத்துலையும் சிந்தித்து செயல்படுவீங்க, உங்கள் புத்திசாலித்தனத்தோடு செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த புனர்பூசம் நட்சத்திரம் 2, 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்கவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதம் ஒரு போதாத காலம், ஒரு தடுமாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏதாச்சும் ஒரு மன ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ புனர்பூசம் நட்சத்திரம் 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் செயல்படுறது அப்படின்றது கொஞ்சம் நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஸோ மேலும் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன். அதாவது ஜனவரி மாதம் 10, 11ஆம் தேதிகளில் பிறந்திருக்கவங்க, மார்ச் மாதம் 10, 11ஆம் தேதிகளில் பிறந்திருக்கவங்க, மே மாதம் 10, 11ஆம் தேதிகளில் பிறந்திருக்கவங்க, ஜூலை மாதம் 12, 13 தேதிகளில் பிறந்திருக்கவங்க, செப்டம்பர் மாதம் 13, 14ஆம் தேதிகளில் பிறந்தவங்க, நவம்பர் மாதம் 12, 13 இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முன்கோபம், பிடிவாதம் இதெல்லாம் குறைச்சிக்கங்க. ஸோ ஒரு பணம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், மனம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், பணம் கொடுத்ததுனால ஏற்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், கடன் வாங்கினதுனால ஏற்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகளில் வேணால் மாற்றங்கள் இருக்கலாம். இந்த தேதிகளில் பிறந்திருக்கவங்க ஸோ ஏதோ ஒரு பிரச்சனைகளை, சிக்கல்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனலில் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நன்றி நண்பர்களே. இதுவரைக்கும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கான ஆனி மாத ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.